என்னதான் நானும் வீட்டை க்ளீன் பண்ண பிறகு தான் நமக்கு திருப்தியாக இருக்குப்பா. இப்போ ஓரளவு ஈவினிங் க்ளீனிங் ஒர்க் முடித்தேன். எப்போவுமே நான் மார்னிங் முடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, அதனால் நான் முடிக்க முடியல. ஆனாலும் நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஓரளவு சிம்பிளாக க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம க்ளீன் பண்ணும்போதே நமக்கு மைண்டுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். வீட்டை க்ளீன் பண்ணோன்னு அதோட துணியை துவைச்சி காய போட்டோன்னா அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் வரும் நமக்கு. அப்பாடி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த லெவலில் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் பெட்டு மேலே யூஸ் பண்ண துணிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் மடித்து வைக்கணும். அடுத்து துவைக்க வேண்டிய துணியை துவைக்கிறதுக்கு போடணும். டெய்லி நான் காலமாக பண்ணுற வேலையை இப்போ ஈவினிங் பண்ணுறேன். ஈவினிங் துணி துவைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்தே ஆகணும், வேலை செய்தே ஆகணும். அதனால் நான் க்ளீன் பண்ண போகிறேன். வாஷ் பண்ண போகிறேன், துணி துவைச்சிட போகிறேன். இனிமேல் தான் துணியெல்லாம் மடிக்கணும். நடுவில் பசி எடுத்துச்சு. ஒரு தர்பீஸை கட் பண்ணி சாப்பிட்டு போகிறேன். சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் அதை சாப்பிட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிடணும். நம்மளுக்கு நீர்ச்சத்து வரும். இதில் மஞ்சள் கலர் தர்பீஸும் இருக்குது. முதல்ல துணியில் துவைச்சிடும். ஒயிட் துணி ஊற வச்சுருக்கேன். இதை துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டேன்னா இன்றைக்கி 2 days ஒர்க் ஓவர். வாஷிங் மிஷின் வச்சு முடிச்சிட்டேன். இருட்டுறதுக்கு முன்னாடி எல்லா துணியும் துவைச்சாச்சு. இப்போ துணியை துவைச்சி முடிச்சிட்டேன். அடுத்தது ஜிங்கையும் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. பாத்திரத்தை கழுவுறதோடு விடாமல் நம்ம ஜிங்கையும் கையோடு அந்த சோப்பு வச்சு வாஷ் பண்ணிட்டோன்னா ஜிங்கும் நீட் ஆயிரும். என்னோடய ஈவினிங் ஒர்க் எப்போயுமே மார்னிங் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன். மார்னிங் வேலை செய்யாத பட்சத்தில் நான் இப்போ செய்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் பண்ண க்ளீனிங் ஒர்க் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஜிங்கெல்லாம் நல்லா கழுவி விட்டுணும். இது அப்படியே விட்டுக்கூடாது. அப்போ தான் ஜிங்க்கும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருணும். இப்போ நம்மளுடைய ஜிங்க்கு நல்லா நீட் ஆகிடுச்சு. பாத்திரமும் கழுவியாச்சு, துணி துவைச்சி விட்டாச்சு, வீடு பெருக்கியாச்சு. நம்ம சன்செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.